கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. அவங்க அந்த இது பண்ணும்போதே அந்த சண்டை போட்டு கால் தள்ளி விடும் போதே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும்போது கூட நான் அதை நினைக்கல. அதுக்கு முன்னாடியே நான் பார்க்கும்போதே எதிர்பார்த்தேன் கொடுத்தே ஆகணும்னு. ஆனால் இப்போ வந்து ரெட் கார்டு கொஞ்சம் லேட்டாகவே கொடுத்துட்டாங்க. அவங்க அப்போவே பண்ணும்போது கொடுத்துருந்தா கரெக்டு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். செருப்பாலே அடிப்பேன். கார் ஷோவில் சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளுறது அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால 2 பேருமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணும். கம்ரிதன் நான் வந்து அந்த நாடகத்திலே இருந்திருக்கலாம். பெரியவங்களாம் பார்க்க மாட்டேன். அவர் வெளியே வந்தாருன்னா அச்சிருவேன் நான். பாருவும் கமருதனும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்கண்ணா. அந்த நிகழ்ச்சியில் வந்து குழந்தைங்களாம் பார்க்குற நிகழ்ச்சியில் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் பிரித்து விட்டா தான் வேலைக்கு ஆகும். இல்லை 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சி விட்டணும். போச்சு அந்த கார் டாஸ்க்கு கொஞ்சம் தப்பாக தான் போச்சு. கமருதன் ரொம்ப பேசினார். பார்வதி ஏற்றி விட்றாங்க. கமருதனுக்கு மைண்ட் இருக்கா, யோசிப்பாரா என்னன்னே தெரில. அவங்க ஏற்றி விட்றதுக்கு இவங்க ஒரு கீ கொடுக்குற மாதிரி கூட சேர்ந்து இவரும் ஆடி பிரச்சனை உருவாக்குனது பார்வதி, பிரச்சனை போனது சாண்ட்ராக்கும் கமருதனுக்கும். கேவலமாக தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. பப்ளிக்கை பார்க்குதில்ல, என்ன பார்க்காதே இருக்கலாம். அதோட 2 பேரும் எடுத்துட்டா பரவாயில்ல. கேம்ஸ்னா அப்படின்னா ஒரு உயிரை போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? பணமா பெருசு, உயிர் தானே முக்கியம். அவங்களே 2 குழந்தைங்க வர இருக்கு. பாரு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. வெளியே தத்தி விடுங்க முதல் பாருவே கமருதுன்னு. அவள் தான் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ப்ரோ நிஜமாக சொல்கிறேன், விஜய் பாரும் கமருதன் போனது கரெக்டு. இவங்க ஆல்ரெடியே போயிருக்க வேண்டியது. ஆனால் இப்போ வந்து போகிறாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு இப்போது வந்து இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்குக்காக ஒருத்தங்க தள்ளி விட்டு ஃபிக்ஸ் வந்து என்ன தான் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் ஹியூமனிட்டி வேணும் யாராக இருந்தாலும். ஆனால் அது கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஆனால் இப்போ வந்து ரெட் கார்டு கொஞ்சம் லேட்டாகவே கொடுத்துட்டாங்க. அவங்க அப்போவே பண்ணும்போது கொடுத்துருந்தா கரெக்டு. அது இல்லாமல் எல்லாருமே வந்து சொல்லிட்டு போயிட்டு திரும்பியும் இவங்க இப்படி பண்ணுறது நியாயமாகவே பார்க்க முடியல ப்ரோ. அது அது அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் இடத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் நல்லா டாஸ்க் பண்ணாங்க. சில இடத்துல ஆனால் ஒரு 85 to 90% பண்ணவே இல்லை. அவங்க இருந்தது எப்படி தான் ஓட்டு விழுதுன்னு தெரியல. அது கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. அவங்க அந்த இது பண்ணும்போதே அந்த சண்டை போட்டு கால் தள்ளி விடும் போதே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும்போது கூட நான் அதை நினைக்கல. அதுக்கு முன்னாடியே நான் பார்க்கும்போதே எதிர்பார்த்தேன் கொடுத்தே ஆகணும்னு. ஆனால் இது சப்போர்ட்டிவ்க்கு கமருதன் வேறு. இந்த கமருதன்னு நல்லா தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் இந்த பார்வதி கூட சேர்ந்து விஜய் பார்வதி ஒஸ்ட்டு ப்ரோ, ஒஸ்ட். நேற்று வந்து சரியில்லைண்ணா. நேற்று அந்த டாஸ்க்கு, அந்த கார் டாஸ்க்கு வந்து சுத்தமாக சரியில்லைண்ணா. அதில் அந்த சாண்ட்ராவை போட்டு தேவையில்லாமல் வம்பு இழுத்துது. பாருவும் கமருதனும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்கண்ணா. கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணுண்ணா அவங்கள. ஏன் பண்ணுறாங்கன்னா போன சீசனுக்கு முந்தின பிரதீப்னு ஒருத்தர் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்க. அவன் பண்ணதோட இவங்க ட்ரிபிள் மடங்கு பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். ஆமாண்ணா. குழந்தைங்களாம் பார்க்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து குழந்தைங்களாம் பார்க்குற நிகழ்ச்சியில் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை. அதை கட் பண்ணி இவங்க போடுறதெல்லாம் அப்படியே போடுறாங்க. என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு என்ன நான் சின்ன பசங்களாம் பார்க்குற ஷோ. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுண்ணா. இந்த மாதிரிலாம் இதுவே பண்ணக்கூடாது. அவங்க ரொம்ப மோசமாக பண்ணுங்கிறாங்க. 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் பிரித்து விட்டா தான் வேலைக்கு ஆகும். இல்லை 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சி விட்டணும். போச்சு அந்த கார் டாஸ்க்கு கொஞ்சம் தப்பாக தான் போச்சு. கமருதன் ரொம்ப பேசினார். பார்வதி ஏற்றி விட்றாங்க. கமருதனுக்கு மைண்ட் இருக்கா, யோசிப்பாரா என்னன்னே தெரில. அவங்க ஏற்றி விட்றதுக்கு இவங்க ஒரு கீ கொடுக்குற மாதிரி கூட சேர்ந்து இவரும் ஆடி பிரச்சனை உருவாக்குனது பார்வதி, பிரச்சனை போனது சாண்ட்ராக்கும் கமருதனுக்கும். அதில் ஏகப்பட்ட வார்த்தை விட்டார் கமருதன். எதுவுமே பண்ணாத பிரதீப் ரங்கநாதன் போன வாரத்துக்கு முந்தின வாட்டி ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க. இந்த வாட்டி ரெட் கார்டு கொடுக்கலன்னா தப்பாக தான் இருக்கும். கொடுத்து தான் ஆகணும் ரெட் கார்டு. கேட்குறாருன்றது எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. நம்ம கமல் வேறு, விஜய் சேதுபதி வேறு. அங்கே எதிர்பார்க்குறதே இங்கே எதிர்பார்த்தா கஷ்டம் இல்லை. ஸோ அவர் பேசுகிறது அவர் கரெக்டாக தான் பேசுகிறார். அதுக்காக கமல்ஹாசன் கேட்குற மாதிரியே இவரும் கேட்கணும்னு கேட்டால் எதிர்பார்த்தா கஷ்டம். விஜய் சேதுபதி நல்லா தான் எடுத்துகிட்டு போகிறாரு ஷோவை. அந்த அளவுக்கு இல்லை தான், ஆனாலும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்து நல்லா தான் கொண்டு போகிறாரு. இந்த வாரம் கேட்கணும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்ப்போம். அது அவங்களோட பர்சனல், அவங்க பண்ணுறதை பண்ணட்டும். அதை வச்சு ஒரு கேம் விளாட்றாங்க. அதை விளாட்லன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை வச்சு தான் அவங்க கேம் விளாட்றாங்க. ஸோ போகுது ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக தான் போகுது. அவங்களோட உண்மை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அது வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்து இது பண்ணுறாங்க. கமருதீனுக்கு என்ன அவர் கொண்டு போவாரான்னு தெரில. ஆனால் பார்வதி பிடிக்கணுன்னு தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ரெட் கார்டு கொண்டு போகணும், அந்த பேச்சுக்காச்சும் கொண்டு போகணும். இல்லைனா அந்த
கொடுக்குறாங்களோ இல்லையோ ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அந்த ஓட்டிங் கொண்டு வந்தாங்கல்ல, அது வச்சு கொண்டு போகணும். கொண்டு போகலன்னா தப்பு. ஏன்னா அவங்க பசங்களும் 2 பிள்ளைங்களை இழுத்து போய் அவங்களும் பார்க்க தான் செய்வாங்க, எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. இந்த இத்தனை சின்ன பசங்க நிற்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு தான் வந்து நிற்கிறாங்க. ரொமான்ஸுன்றதை விட அவர் என்னெல்லாமோ கேட்டுட்டாரு. அதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். கேட்காம இருக்கிறது தப்பு. கேட்பாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. கேவலமாக தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. பப்ளிக்கை பார்க்குதில்ல, என்ன பார்க்காதே இருக்கலாம். அதோட 2 பேரும் எடுத்துட்டா பரவாயில்ல. அந்த 2 பேருமே அது யாரும் பானா இன்னொரு பாலு காலு அவங்க 2 பேரும் தூக்கிட்டே போதும். அசிங்கமாக இருக்குதுப்பா, வெக்கமாக இருக்குது. நைட்டு அந்த பொம்பளையை போட்டுன்னு அப்படியே கார்லேருந்து தள்ளி உயிரே போயிருக்கும். கேம்ஸுன்னா அப்படின்னா ஒரு உயிரே போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? பணமா பெருசு? உயிர் தானே முக்கியம். அவங்களே 2 குழந்தைங்க வர இருக்குது, தப்பு தானே? அந்த பொம்பளை அந்த பொண்ணு பண்ணின்னு இதெல்லாம் ரொம்ப அக்கிரமா நியாயம். அது யாரும் பானாம பாரு அதான் இதெல்லாம் கட்டி பூச்சிக்கின்னு கிஸ் ஆச்சுக்கின்னு இதை பண்ணுவாங்க. அசிங்கம் இல்லையா அதெல்லாம்? அவ்வளோதான், ரொம்ப மோசம்பா. இந்த வாட்டியெல்லாம் வேஸ்ட்டு இது. வேஸ்ட் அவ்வளோதான். இதை ஊற்றி மூடிட்டு வேறு போடு. நல்லதா போடியா? ஒரு குடும்பத்துக்கு பார்க்குறோமா நல்லா இருந்தது. இவ்வளோ நாளாக போட்டாங்க, ஒரு 2 வாட்டியாக நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. இது அக்கிரமா நியாயம். பாதி அவ்வளோதான். அதை தான் அனுப்புகிற வழியை பார்க்கணும், அப்போ தான் அது நல்லா ஓடும். மற்றவங்கெல்லாம் யாருமே இல்லை, சிலிமிசம். இதுங்க 2 தான். நைட்டு எப்படி ஆகிருக்கும் தெரியுமா? வெளியே வந்தால் உன்னை குத்துவேன் வெட்டு, இதெல்லாம் தேவையில்லாது. நல்லா இல்லை. சீசன் 9 சுத்தமாக நல்லா இல்லை. அந்த பாரம் கமுருதினும் செம்ம இது. அந்த கார்டாஸில் சுத்தமாக பிடிக்கல. 2 பேரும் வெளியே அனுப்புறது நல்லது. ஃபேமிலி முதல்ல இது கேமு தான். கேம் ஷோன்றது கேம் பற்றி தான் நம்ம விளையாட தவிர ஃபேமிலியை பற்றிலாம் இஷ்யூவெல்லாம் இருக்கக்கூடாது. கேம்லேயே முடிச்சுட்டு போயிடணும். இது சுத்தமாக பிடிக்கல. 2 பேருமே நேற்று பண்ணது இன்னும் சுத்தமாக பிடிக்கல. அந்த கார் ஷோவில் சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளுறது அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது. அதனால் 2 பேருமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணும். லவ் பண்ணுறதுக்கு வரல, லவ் பண்ணுறதுக்கு அந்த சீசன் கிடையாது. இது விளையாடுற சீசன் தான். அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்கவுங்க இதுவுக்கு தான், ஃபேமிலிக்கோசம் தான் அங்கே வந்து விளையாடுறது. அவங்கவுங்க யாருன்னு தெரியணும் தான் இந்த பிக் பாஸ் உள்ளே வராங்க. அதை பற்றி தெரியல, அதை பற்றியே தெரியல. ஃபுல்லாகவே லவ் கேமாக விளையாடுறாங்க. எப்படி குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க, இதை கொஞ்சம் இது பண்ணி விளையாடணும் அவங்க. வேறு எதுவுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. சுத்தமாக மோசம். நீங்கள் அவங்களை நேரில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? செருப்பாலே அடிப்பேன். உண்மை இது. அந்த மாதிரி தான் இருக்கேன் பிக் பாஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது எப்படி விஜய் சேதுபதி சார் எப்படி இது பண்ணுவாருன்னு தெரில. மனிதாபிமானமே கிடையாது. இது ரெட் கார்டு குத்தி இவங்களை அனுப்பி விட்டுறலாம் 2 பேருமே. அதுதான் பெஸ்ட்டு. சார் நல்லா தான் பண்ணுறாரு. அவர் சொல்லியுமே அவருக்கே மதிப்பு இல்லையாங்க. கேம் விளையாடுங்கன்னா அது கேம் விளையாட மாட்டுறாங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர கேமே கிடையாது. அதில் ஷோவில் கேமே இல்லை. மற்ற 1, 2 சீசன்லாம் நல்லா இருந்தது. பிக் பாஸ் 9 சுத்தமாக பிடிக்கல. குழந்தைங்க பார்க்கங்க. மெயினாக குழந்தைங்களுக்கோசம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இந்த பேச்சுங்க, இந்த வர்கராக பேசுகிற வார்த்தைலாம் குழந்தைங்க பார்க்குதுங்களா, அதெல்லாம் குழந்தைங்க பார்த்து கற்றுக்கோங்க. அதனால் இது பிடிக்கல, எனக்கு பிடிக்கல பிக் பாஸ் 9. இதோ கமுருதினும் பாருவோம் சாண்ட்ராவை போட்டு கார்லேருந்து தள்ளி விட்டு எப்படி அடிக்கிறாங்கோ. ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே வருது. பாரு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. வெளியே தத்தி விடுங்க முதல் பாருவே கமுருதின்னு. அவள் தான் சாண்ட்ரா அக்கான்ட்டு கமுருதின்னு இப்படிலாம் பண்ணுறான் நானே தெரில. அதான் பாரு எப்படியாவது வெளியே அச்சு தத்திருப்பேன். சபரி பண்ணார் பாருங்க. பாருக்கு ஒரு கண்ணிலே ஒரு இந்த கண்ணு டொயின்னு ஆயிடுச்சு. ஆமாம், இன்னொரு கண்ணையும். பாருவும் கமுருதினும் மட்டும்தான் அந்த மாதிரி கேம் ஆடுறாங்க. மீதி பேர்லாம் நல்லா ஆடுறாங்க கேமு. இந்தாட்டி யாருன்னா கப்படிப்பானா? வினோத் இல்லைனா திவ்யா, சாண்ட்ரா, இவங்க 3 பேர் தான் வாய்ப்பு எரியுது. நான் பார்த்து தெரியும். எல்லாம் சபரி, இந்த 4 பேர். ரொம்ப மோசமாக இருக்குண்ணா. பாரும் கமருதீனும் வந்து சாண்ட்ராக்காவை போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க. சாண்ட்ராக்கா வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. பாரும் கமருதீனும் அவங்க 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடணும். அவங்க 2 பேர் வந்து ரொம்ப சின்ன பசங்களாக பார்க்குறாங்க, அசிங்கமாக பண்ணுறாங்க. கமருதீன் அண்ணா வந்து எதனா ஒரு காரணம் கடிக்கணும், சண்டை போட்டுருணும் அப்படின்னு அந்த அண்ணா வந்து நாடகத்துலேயே இருந்திருக்கலாம். பெரியவங்களாம் பார்க்க மாட்டேன். அவர் வெளியே வந்தாருன்னா அச்சிருவேண்ணா. பிக் பாஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நேற்று நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பார்வதி ரொம்ப சண்டை போட்டுட்டா. சாண்ட்ரா தான் வின் பண்ணணும். எங்கள் கருத்து கணிப்பு சாண்ட்ரா தான் முதல்ல வரணும். வினோத்தும் சாண்ட்ராவும் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சாண்ட்ராலாம் நடிக்கலை, சாண்ட்ராவும் நடிக்கலை, வினோத்தும் நடிக்கலை, சபரியும் நடிக்கலை.
நடிக்கிறதுன்னு பார்த்தா பார்வதி மட்டும்தான். ரெட் கார்டு கொடுத்து பிரிச்சிடுங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அதுதான். ரெட் கார்டை கொடுத்து பிரிச்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் செய்கிறது எங்களுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்குது. தப்பாகவும் பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஃபேக்கு, அதெல்லாம் ஃபேக்கு. கேமுக்காக தான் அவங்க சொல்கிறாங்களே லவ் லவ், நாங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறோன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. ஆனால் அவங்க வந்து யாருக்கிட்டையுமே லவ்லாம் இல்லை, உண்மையான அன்பும் இல்லை. சரிங்களா? அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபேக்காக தான் பழகிட்டு இருக்காங்க. நேற்று போட்ட சண்டையிலே எங்களுக்கு தெரியுது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.